தப்பு செஞ்சவங்க யாரும் தப்பிக்கவே முடியாது. அவர்கள் செய்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனையை பெற்றுதான் தீரணும். பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா ஓடி ஒளியிற கூட்டம் அல்ல நாங்கள். பிரச்சனை வந்த மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த வகையில் தான் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குழு சட்டமன்ற தொகுதியில் உள்ள வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பிரதிபா என்ற மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி வீசப்பட்டிருக்கின்ற இந்த செயல் கடுமையான ஒரு கண்டனத்திற்குரியது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. மர்ம நபர்களால் இப்படி ஒரு செயல் செய்யப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது, மனது வலிக்கிறது. அந்த பகுதி மக்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்க கூடாது, நடந்துவிட்டது. ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை நேரில் சந்திக்க வேண்டும். ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. பிள்ளைகளை பெற்ற பெற்றோர், தூக்கி வளர்த்த உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் இவர்கள் ஆதங்கப்படத்தான் செய்வார்கள், உணர்ச்சி வசப்படுவத்தான் செய்வார்கள், கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள், முற்றுகையிடத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்திக்க வேண்டும், அவர்களுடைய நியாயத்தை கேட்க வேண்டும், அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார். அதேபோல் உறவினர்கள், பெற்றோர்கள், சொந்த பந்தம், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் முற்றுகையிட்டார்கள். நீதி வேண்டும் என்று கேள்வி கேட்டார்கள். இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, இது நியாயமா என்று கேட்டார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் வருத்தத்தோடு பதிலளித்தார்கள். நடந்த சம்பவம் தவறுதான், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது, இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய வீட்டில் அமர்ந்து அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை எண்ணி வருத்தப்படுகின்றேன், நானும் ஒரு பெண், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது, உங்களுக்கு நடந்த இந்த கொடூரமான சம்பவத்தை எண்ணி வேதனை அடைகின்றேன். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்மமான நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். 10 பேர் கொண்ட குழு தனிப்படை அமைத்திருக்கிறோம். அந்த குழுவினுடைய விசாரணையின் அடிப்படையில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனையை அனுபவிப்பார்கள், கடுமையான சட்டத்தை கொண்டு வருவோம், எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு இருப்போம், துணை நிற்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், தூத்துக்குடி நாடாளுமன்ற